வணக்கம் நான் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது மூன் நைட் ட்ரெயிலரோட பிரேக் டவுன் தான். ஸோ வீடியோக்கு போகிறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வழக்கம் போல டிஸ்னி ப்ளஸோட ஒரு அன்டிசிபேட்டட் சீரிஸ் தான். ஸோ இந்த மூன் நைட் சீரிஸ்க்காக வந்து நிறையா ஃபேன்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இது வந்து மார்ச் 13 வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து செம்மையான ஒரு ஃபீல் குட்டான விஷயம். ஸோ நானும் வந்து வெயிட் பண்ணுறேன், நீங்களும் வெயிட் பண்ணிங்கன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பிரேக் டவுன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதோட ஆரிஜினோட சேர்த்து இந்த ட்ரெயிலர் நம்ம பிரேக் டவுன் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த ட்ரெயிலர் வந்து ஹிடன் டீடைல்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். ஸோ இந்த மூன் நைட் அப்படிங்கிற கேரக்டர் வந்து ப்ளே பண்ணுறது யார் அப்படின்னா ஆஸ்கர் ஐசக். ஸோ ஐசக் வந்து ஸ்பைடர்மேன் அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸ் அப்படிங்கிற செகண்ட் பார்ட் மூவியில் வந்து அவர் வந்து ஸ்பைடர்மேன் 2099 வந்து வாய்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ நிறைய ஆக்டர்ஸ் வந்து நம்ம ஹெலிஸ்டான் பில்ட் பார்த்துருப்போம், அங்கே வந்து வாய்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இவர் வந்து சோனியில் இருக்கார், டிஸ்னியில் இருக்கார். ஸோ நேரத்தில் வந்து காமிக் புக் ஆரிஜின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன் நைட் 1932 வந்து அவங்க வந்து வேர்வுல்ஃப் அப்படிங்கிற கேரக்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ லைக் வில்லன் மாதிரி. ஸோ ரெண்டு கிரியேட்டர்ஸ் டக் அண்ட் டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரால் வந்து ஒரு வில்லனை வந்து உருவாக்கப்பட்டார். ஸோ அதனால தான் வந்து இந்த கேரக்டர் வந்து வேர்வுல்ஃப் அப்படிங்கிற நேமில் வந்து அவங்க வந்து வெளியே வந்து கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த கேரக்டர் வந்து வில்லன் கிடையாது, ஹீரோ அப்படிங்கிறத வந்து உணர்றாங்க. அதுக்கப்புறம் இந்த மார்க் ஸ்பெக்டர் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை வந்து ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மார்க் ஸ்பெக்டர் வந்து யார் அப்படின்னா ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டீவன் அப்படிங்கிற நேமில் அந்த ட்ரெயிலர் வந்து நேராக அவர் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்டீவன் வந்து ஒன் ஆஃப் த பர்சனாலிட்டி மார்க் ஸ்பெக்டருக்கு அடுத்து. ஸோ அடுத்து வந்து மார்க் ஸ்பெக்டர் தான் ஆக்சுவலாக வந்து மூன் நைட். ஸோ அதாவது அவருக்குள்ள 3 பர்சனாலிட்டி இருக்கும். ஸோ 3 பர்சனாலிட்டி இந்த விஷயத்தெல்லாம் பற்றி வந்து நான் என்னோடய மூன் நைட் ஆரிஜின் வீடியோ சொல்லியிருப்பேன். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் முன்னாடி போட்ட வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ வீடியோ முடிஞ்சால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க அப்பா மேலே வெறுப்போடு இருக்கார். காரணம் வந்து அவங்க அப்பா வந்து ஒரு பயந்தாங்கோலி அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காரு அவர். ஸோ இதை ஒரு பாக்ஸிங்க்கு வந்து கொண்டு போகுது. ஸோ பாக்ஸிங் கொண்டு போனதுக்கப்புறம் அவர் மரைனில் வந்து சேர்றாரு. ஸோ மரைனில் சேர்ந்ததுக்கப்புறம் வந்து அவர் நிறைய ட்ரைனிங் எடுத்துக்கிறாரு. ஸோ அதெல்லாம் வந்து அவரை ஒரு சில விஷயங்களில் வந்து திறமையானவராக்குது. ஸோ இந்த மாதிரி அவரோட பர்சனாலிட்டி ஸ்விட்சிங் வந்து அடிக்கடி நடக்கும், அதாவது அவருக்கே தெரியாமல் வந்து நடக்கும். எடுத்துக்காட்டுக்கு இந்த சீனில் வந்து அவர் மார்க் ஸ்பெக்டர் வந்து ஸ்டீவனை வந்து மாறுறாரு, அதனால தான் கன்னை கீழே போடுறாரு. ஸோ இவரோட இயர்லி ஆர்ஜின் எப்படி இருக்கும் அப்படின்னா இவர் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஆர்கியாலஜியாக இருப்பார். அதாவது ஸோ அவர் வந்து ஒரு மரணில் இருப்பார். ஸோ அவர் வந்து ஒரு விஷயமா தேடி வந்திருப்பார். ஸோ இப்படி வந்தப்போ வந்து புஷ்மேன் அப்படிங்கிறவருக்கும் அவருக்கு இடையில வந்து சண்டை வருது. ஸோ அப்போ வந்து புஷ்மேன் வந்து இவர் வந்து அடிச்சு அவர் வந்து கீழே படுக்கப்பட்டு போயிறாரு, கிட்டத்தட்ட சாகிற நிலைமையில. ஸோ அப்போ வந்து அங்கே இருந்த லோக்கல்ஸ் வந்து இவரை கூப்பிட்டு போய் மூன் காடோட டெம்பிள் வந்து வைக்கிறாங்க. ஸோ அப்படி வைக்கும்போது மூன் காட் வந்து வேக்கெண்ட் ஆகுறாரு. ஸோ வேக்கெண்ட் இவருக்கு வந்து ஒரு சாய்ஸ் வந்து கொடுக்குறாரு. அதாவது நீ உயிர் பிழைக்கலாம், ஆனால் வந்து நீ என்னோட அவதாரம் வந்து இந்த பூமியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. ஸோ அதுக்கு வந்து அவரும் ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து புஷ்மேனை போட்டு தள்ளிட்டு அவர் வந்து மோஸ்ட்னரியாக மாறுறாரு. மோஸ்ட்னரி இல்லாட்டி வந்து ஒரு ஒயிட் கலர் பேட்மேன் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் மார்க் வந்து அவர் மோஸ்ட்னரி இருந்தப்போ சம்பாரிச்ச அந்த பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அது மூலம் அவர் பில்லியனராக ஆகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய கேஜெட்ஸ் வந்து ரெடி பண்ணுறாரு. அதே நேரத்தில் வந்து அவரோட பிஸ்னஸ் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு போகிறாரு. அண்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து பேட்மேன் மாதிரி வந்து பேட் ரேங்க், மூன் ரேங்க், ஸோ இதெல்லாம் வந்து சிமிலராக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ முடிஞ்ச செக் பண்ணி பாருங்கள். அடுத்து இவரோட ஸ்டீவன் ஐடென்டிட்டி வந்து எதுக்காக அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பிஸ்னஸ் டீல் பண்ணுறதுக்கும் அண்ட் அதே நேரத்தில் வந்து ஒரு ப்ளே பாய் பர்சனால் வந்து இருக்க ஒரு கேரக்டர் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ப்ரூஸ் வேன் மாதிரி கிடையாது. ஸோ அதே நேரத்தில் வந்து அடுத்து சிகாகோட டாக்ஸி டிரைவர் ஒருத்தர் இருப்பார். ஸோ அதுவும் அவரோட பர்சனாலிட்டி தான். ஸோ அந்த டாக்ஸி டிரைவர் வந்து அவர் வந்து ஃபுல்லாக சிட்டி அரௌண்டு வந்து சுற்றிட்டு இருக்கிறதுக்கு வந்து அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதாவது கண்காணிக்கிறதுக்காக டாக்ஸி டிரைவர் வேஷத்தில். அண்ட் இன்னொரு விஷயம், அவர் வந்து வேஷத்தில் இருக்க மாட்டார், அவரோட பர்சனாலிட்டி தான் அது. அந்த 2 எக்ஸ்ட்ரா பர்சனாலிட்டி வந்து அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அதாவது மார்க் ஸ்பெக்டர் அப்படிங்கிற இன்னொரு பர்சனாலிட்டி வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயிலர் வந்து நிறைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஹிடன் டீட்டெயில்ஸ்லாம் வந்து இந்த ஒரு சீரிஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஒரு ஹிடன் டீட்டெயில் வந்து பார்க்கும்போது நீங்கள் வந்து சீரிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் டவுன் வந்து பிரேக் டவுன் பண்ண முடியும். ஸோ இது வந்து மார்ச் 13 வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாபா பேட் அந்த சீரிஸ் முடிஞ்சு 6 வாரம் கேப் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கடையில் ஏதாவது ஒரு மூவி இல்லாட்டி பழைய மூவி ஏதாவது வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் அந்த மூவி அவங்க டிஸ்னி ப்ளஸ் வர்றதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரூபி ஸ்கூப் வந்து விளாண்டுட்டு இருக்காரு, அதாவது ஸ்டீஃபன் கேரக்டர். ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அவரோட மென்டாலிட்டி வந்து எப்படி இருக்குது. ஸோ அவருக்கு வந்து அந்த பர்சனாலிட்டி கடையில் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிக்க முடியல. ஸோ அது வந்து மேபி வந்து ஸ்டார்டிங் ஏதாவது ஏர்லி பாயிண்ட்டாக இருக்கலாம், அதாவது முதல் 2 எபிசோடு அந்த கேப்பில் வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி ரூபி ஸ்கூப் மாதிரி அவரோட அந்த மென்டல் பர்சனாக வந்து வேறு மாதிரி இருக்குது. அவருக்கு வந்து எது ரியல் லைஃப் எது வந்து ட்ரீமில் இருக்கார் அப்படின்னு தெரியாமல் இருக்குது. ஆக்சுவலாக அவர் ட்ரீமில் இல்லை, அவர் வந்து அப்போது வந்து வேலை செஞ்சுதான் இருக்காரு, ஆனால் வந்து வேறு ஒரு பர்சனாலிட்டிக்கு கீழே. ஸோ அவரோட பாடி வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு முதல் 3 எபிசோட் மேக்ஸிமம் வந்து அவரோட ஆர்ஜினை சொல்கிறாப்புல இருக்கும், இல்லைனா வந்து மேக்ஸிமம் 4 எபிசோட்னு எடுத்துக்கோங்களேன். ஏன்னா வந்து ஒரு எபிசோடு ஃபுல்லாக வந்து அவர் ஸ்ட்ரகிள் பண்ணுறாப்புல இருக்கும். ஸோ ஸ்ட்ரகிள் அந்த விஷயத்தில் வந்து அவர் வந்து என்ன தெரிஞ்சுக்கிறாரு அப்படிங்கிறத வந்து அடுத்த 2 எபிசோடில் வந்து அவர் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு சூப்பர் ஹீரோவாக மாறுறது, இல்லாட்டி வந்து லாஸ்ட்டில் டீஸ் கூட வைப்பாங்க. ஏன்னா வந்து அவர் வந்து மிட் நைட் சன்ஸ் அப்படிங்கிற ஒரு டீமுக்கு வந்து ஒரு டீஸ் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு வந்து நானும் மகேஷ் ப்ரோவும் பேசியிருந்தோம். ஸோ அதை பற்றி பாட்காஸ்ட் சீக்கிரமாக வந்துட்டுருக்கு.
ஸோ இடத்துல கன் இருக்குது. ஸோ அந்த கன்னை கீழே போடுறாரு. ஸோ இது வந்து மேக்ஸிமம் வந்து அவரோட ஆரிஜின் ஸ்டோரியில் ஒன்றா தான் இருக்கும். அதாவது அந்த எகிப்துலேருந்து தப்பிச்சு வரும்போது ஸோ அவர் வந்து எந்த மாதிரி ஃபீல் ஆகுறாரு, அதாவது அவர் மார்க் ஸ்பெக்டராக இருக்கும்போது டக்குனு ஸ்டீவனுக்கு மாறினோன்னா அவர் வந்து என்ன ஃபீல் பண்ணுறாரு, ஸோ அப்படி மாதிரி தான் இருக்கும். அண்ட் நிறைய ஈஜிப்தை பற்றின விஷயங்கள் எல்லாமே வந்து அங்கேயும் டீட்டெயிலாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ பார்க்குறக்கு உண்மையிலே செமையாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த சீனில் வந்து ஒரு மியூசியத்தில் இருக்கார். ஸோ இங்கே நிறைய கடவுள்களோட அந்த ஒரு சிலைகள் இருக்குது. முக்கியமாக வந்து ஏஷியன் காட் ஆஃப் ரா அண்ட் ஒசாரிஸ். இந்த ஒசாரிஸ் அப்படிங்கிற கடவுள் வந்து மம்மியை மாற்றிட்டு இருப்பாங்களா, ஸோ அந்த சடங்குக்கு வந்து முக்கியமான கடவுளாக இருக்காங்க. அண்ட் அந்த ஃப்ளோரோட ரிஃப்ளெக்ஷனில் வந்து நீங்கள் மம்மியை வந்து பார்க்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த மிரரில் வந்து ஸோ இவர் ஸ்டீஃபன் போனதுக்கப்புறம் அங்கே 2 உருவங்கள் வந்து நிற்கும். அதில் ஒன்று வந்து மார்க், இன்னொன்று ஜேக். அதாவது அவரோட பர்சனாலிட்டி வந்து நமக்கு வந்து காட்டுறாங்க. இந்த மாதிரி வந்து ஸ்ப்ளிட் ஆகி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அந்த ட்ரெய்லர் முழுக்க வந்து ரிஃப்ளெக்ஷனும் சரி, மிரர்ஸும் சரி, எல்லாமே வந்து செம்மையாக வந்து அங்கேயும் ப்ளேஸ் பண்ணி வந்து நமக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தை வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அவர் வந்து அவருக்குள்ளே பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அதான் வந்து ட்ரெய்லர் வந்து அவருக்குள்ளே வந்து, அதாவது ஒரு வாய்ஸ் வந்து 3 மாடுலேஷன் கேட்குறது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். 3 மாடுலேஷன் அதுக்கு மேலே இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த டிசம்பர் சீரிஸ் பார்த்தா அதை வந்து தெரிஞ்சிக்க முடியும். அண்ட் ட்ரெய்லர் வந்து நம்ம டாக்ஸி டிரைவரை பற்றி வந்து எந்த விஷயமும் வந்து பார்க்கல. ஜேக் அப்படிங்கிற ஒரு பர்சனாலிட்டியில் வந்து டாக்ஸி டிரைவரை வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார் சிக்காகோவில். ஸோ அதை பற்றி வந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் எதையும் காட்டல. பட் ஸ்டீவனையும் மார்க் ஸ்பெக்டரையும் வந்து காட்டுறாங்க. ஸோ வந்து அவர் வந்து சர்ப்ரைஸ் ஒரு ஹிண்ட்டாக வந்து இருக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் இவர் ஸ்டீஃபனாக இருக்க அந்த ஒரு கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து லண்டனில் இருக்காப்பில் வந்து காட்டுறாங்க. ஸோ அது மாதிரி இல்லாமல் அவர் வந்து ஒரு க்ளவுஸு அண்ட் ஷர்ட்லாம் போட்டிருக்காரு. மேபி வந்து இது வந்து அவர் மோஸ்ட்லியாக மாறினதுலேருந்து நல்லவராக மாறினதுக்கு அப்புறம் வந்து அந்த போட்டிருக்க ட்ரெஸ்ஸாக கூட இருக்கலாம். காமிக் புக்கில் வந்து அந்த கோட் சூட் ஒன்று போட்டிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மெயின் காஸ்டியூமுக்கு வருவோம். ஸோ இந்த காஸ்டியூம் வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. நான் வந்து லைவ் ஆக்ஷனில் வந்து எப்படி பார்க்கணும்னு விரும்பணும்னா மூன் நைட்டோட காஸ்டியூமை அப்படியே இருக்குது. இதெல்லாம் காஸ்ட்பிளே போட்டு உண்மையிலே வந்து மாட்டிடலாங்க. உண்மையிலே வந்து வே கூலாக இருக்குது இந்த ஒரு காஸ்டியூம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவர் மிரரில் பார்க்கும்போது அவர் சீக்கில் வந்து ஒரு அடி வந்து காயம் இருக்கும், அதாவது உடஞ்சாப்பில். ஸோ கண்ணை உடஞ்சாப்பில். ஸோ இது வந்து எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா அவரோட இன்னொரு பர்சனாலிட்டி வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது. ஸோ அதே மாதிரி இன்னொரு சீனை நீங்கள் வந்து ட்ரெய்லரில் பார்க்க முடியும். அதாவது அவர் வந்து ரத்தத்தோடு வந்து நிற்பார். பார்த்தா அவர் திடீர்னு முழிச்சு பார்க்கும்போது அவர் காலில் வந்து எல்லாம் வந்து அடிபட்டு கிடப்பாங்க. ஸோ இது வந்து மேபி வந்து மார்க் ஸ்பெக்டராவோ இல்லை வேறு ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இவரோட பர்சனாலிட்டி வந்து அப்படியே பாதி பைட்டில் வந்து ஸ்விட்ச் ஆகிறது வந்து முன்னாடி வந்து செம்ம ஃபன்னாக இருக்க போது. ஸோ நான் வந்து அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா காமிக் புக்கில் ரீட் பண்ணும்போதே வந்து சரியான ஃபன்னாக இருக்கும். ஸோ ஆனால் வந்து இந்த மாதிரி இன்சிடென்ட் வந்து கம்மியாக வச்சுருப்பாங்க காமிக் புக்கில். பட் சீரிஸ் வந்து ஆக்சுவலி வந்து இது டிஸ்னிக்கு கீழே வரதுனால வந்து மேபி கிட்ஸ் என்ஜாய் பண்ணுறப்ப வந்து நிறையா வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் ஏன்ஷியன்ட் ஈஜிப்ட் அப்படிங்கிற அந்த ஒரு மியூசியத்தோட அந்த ஒரு ஃப்ளேர் வந்து இருக்குது பார்க்குறீங்க. அது அந்த மியூசியத்தோட விளம்பரம். அதுக்கப்புறம் மார்க் வந்து ஒரு கிரீச்சர் வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த கிரீச்சர் வந்து ஜாக்கலாக இருக்க சான்சஸ் இருக்குது. இந்த ஜாக்கல்ஸ் அப்படிங்கிற கதாபாத்திரம் வந்து ஈஜிப்சியன் ஹிஸ்ட்ரியில் வந்து ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம். இந்த ஜாக்கல்ஸ் கதாபாத்திரம் வந்து ட்ரெயிலர் வந்து நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் முக்கியமாக இந்த இடத்துல வந்து ஒரு கருப்பாக ஒரு உருவம் இருக்காப்புல உங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து ஜாக்கல்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம ஸ்டாக் பண்ணுறாப்புலே வந்து இருக்கும், அதாவது மார்க் ஸ்பெக்டரை. ஸோ இல்லாட்டி வந்து ஸ்டீஃபனாக கூட இருக்கலாம். நீங்கள் வந்து எப்படின்னா எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம ஒரு ஃபுல்லாக லைன் இது வந்து நான் லீனியர் இருக்குது. லீனியராக பார்க்கும்போது தான் நமக்கு வந்து கண்டென்ட் வந்து என்ன இருக்குன்னு புரியும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து கோன்ஷு அப்படிங்கிற கதாபாத்திரம் வந்து காட்டுறாங்க. இந்த கதாபாத்திரம் வந்து மம்மியோட ரேப்பாக காட்டுறாங்க. ஆனால் வந்து அதுவும் ஒரு ஆள் மாதிரி தான் தெரியுது எனக்கு. ஸோ இந்த கோன்ஷு அப்படிங்கிறது வந்து எனிமிலாம் கிடையாது, அது அலை தான். ஆனால் வந்து யாருக்கு அலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ முக்கியமாக மூன் நைட்டுக்கு, அதாவது மூன் கார்டனால் வந்து இவர் வந்து அவதார் தானே இருக்கார். ஸோ வந்து இவருக்கு தான் வந்து அலையாக இருக்க முடியும். ஸ்டீஃபனுக்கு வந்து அது ஏரியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் இப்போ வந்து எப்படி மூன் நைட் வந்து எம்சியூக்குள்ளே டைப் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பேசலாம். ஸோ முக்கியமாக வந்து மூன் நைட் வந்து, அதாவது ஜாக் வந்து யாருக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா விக்டர் வான் டோமுக்கு. அதை வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சோம். ஸோ அதனால் வந்து எந்த ஃபோட்டோ இல்லாமல் சொல்கிறாப்புல இருக்குது. அண்ட் வந்து எட்டர்னல்ஸோட போஸ்ட் கிரெடிட் சீனில் வந்து அவங்க வந்து இருக்க இடம் வந்து லண்டன் மியூசியம் தான். முக்கியமாக வந்து இந்த ஒரு, அதாவது ஸ்டீஃபன் வந்து இருக்க இடம் வந்து லண்டன் மியூசியம். ஸோ அது வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்து ட்ரெய்லர் வந்து முக்கியமான கேரக்டர் வந்து காட்டுறாங்க, ஈத்தன் ஹைன். ஸோ இவர் வந்து சன் கிங் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை தான் அடிக்கிறான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சன் கிங் வந்து இந்த மூன் நைட்டோட ஒரு ஆப்போசிட் மாதிரி. ஸோ வந்து இவர் வந்து ஒரு பர்ஃபெக்ட் வில்லன் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இவர் வந்து அந்த அசைலத்துலேருந்து தப்பிச்சா வந்திருப்பார், ரேவன் கிராஃப்ட் அசைலத்துலேருந்து. அதை நீங்கள் வந்து வெனம் லெட் தேர் பி கார்னேஜ் மூவியில் வந்து பார்த்துருப்பீங்க, அந்த ரேவன் கிராஃப்ட் அப்படிங்கிற அந்த ஒரு அசைலத்தை. ஸோ இந்த இடத்துல வந்து மார்க் ஸ்பெக்டர் மட்டும் வந்து நேரில் நிற்பார். அவர் வந்து குனிய மாட்டார். ஸோ இதுலேருந்து பார்க்கும்போது அப்படியே செம்ம ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ எப்படி வந்து 2 பேருக்கு அதில் வந்து கனெக்ஷன் கொண்டு வராங்க, எப்படி வந்து 2 பேரும் வந்து மாறி அடிச்சிக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம மார்ச் 30 மூன் நைட் சீரிஸில் வந்து பார்ப்போம். அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். நீங்கள் வந்து எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நானுமே வந்து இந்த சீரிஸ்க்கு வந்து ரொம்ப அன்டிசிபேட்டாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு சீரிஸ் நினைக்கிறேன். அண்ட் வந்து ஒவ்வொரு எபிசோடையும் கண்டிப்பாக வந்து அப்போது கரண்ட்டில் வந்து பிரேக் டவுன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நம்புகிறேன்னா பண்ணணும்.
ஏன்னா வந்து ஹாக்காய் சீரிஸ் வந்து தள்ளி போச்சு. ஸோ இன்னும் வந்து 2 எபிசோட் வந்து பெண்டிங் வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து அந்த ஒரு சீரிஸையாவது கரண்ட்டில் வந்து பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் திஸ் கைஸ் அவங்களாம் வந்து இன்னொரு செம்ம வீடியோவில் மீட் பண்ணுறதுக்கு ஆஃபன் கைஸ் அண்டில் தென் பாய். அண்ட் முடிஞ்சால் லைக் போட்டு போயிருங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க.